டிஃபைன் த டேர்ம் செக்யூலர். செக்யூலர் அப்படிங்கிற டேர்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டிஃபினேஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம அடிக்கடி இன்டர்சேஞ்சிங்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா செக்யூலர் அப்படிங்கிறதும் செக்யூலரிசம் அப்படிங்கிறதும். ஸோ செக்யூலர் வேற, செக்யூலரிசம்ங்கிறது ரெண்டுமே ஒன்று தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்சன் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கும்போது அதை வந்து செக்யூலர் பர்சன் இல்லை வந்து இது ஒரு செக்யூலர் என்டிட்டி, செக்யூலர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்ல முடியும். செக்யூலரிசம் அப்படிங்கிறது என்னன்னா, இதை வந்து பரப்புறவங்க, அதாவது கொள்கையை வந்து அதாவது கொள்கையா கவனிக்கிறவங்களை வந்து அந்த கொள்கையே செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படிதான் ஹிந்துவுக்கும் ஹிந்துவிசமுக்கும் எப்படி நம்ம டிஃபரன்ஸ் சொல்றோமோ அந்த மாதிரி தான். ஸோ செக்யூலர் அப்படிங்கிறது அது ஒரு செயலாகவும், செக்யூலரிசம் அப்படிங்கிறது அது ஒரு கொள்கையாகவும் வந்து வச்சிருக்கிறது தான் ஸ்லைட்டான டிஃபரன்ஸ். ஆனால் ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் இதுதான். மோஸ்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செக்யூலரிசம் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் இல்ல ஒரு ஸ்டேட் வந்து ரிலீஜன்ல இருந்து டிஃபரன்ஸ் ஆகி காட்டணும் அப்படிங்கிறதா செக்யூலரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்சன் செக்யூலரிசம் ஃபாலோ பண்றான், ஒரு இன்ஸ்டிடியூஷன் செக்யூலரிசம் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேட் தான் செக்யூலரிசம் ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு பர்சனுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஜென்ரலா செக்யூலரிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை பர்சனை குறிக்கிறது இல்லாம ஒரு ஸ்டேட்டை தான் குறிக்குது. அந்த ஸ்டேட் வந்து ஏதாவது ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுதா, இல்லை ஒரு மதத்தை வந்து இம்போஸ் பண்ணுதா, ஒரு மதத்துக்கான எல்லா வழிமுறைகளையும் அந்த ஸ்டேட் செய்யுதா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் செக்யூலரிசம் அப்படிங்கிறது. இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஓப்பனா எல்லாத்துலயும் சொல்லியிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீஆம்பிள்ல 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தாண்டி வேற எங்கேயாவது இருக்கா? அப்போ 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த செக்யூலர் அப்படிங்கிற அந்த வார்த்தையோ அந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற டேர்மோ வந்து யூஸ் பண்றோமான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஆர்டிகல் 14 கீழேயும் ஆர்டிகல் 15, 16, 25லேருந்து 28, ஆர்டிகல் 44, ஆர்டிகல் 51A, கிளாஸ் இ இதுலலாம் வந்து செக்யூலரிசத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதைத்தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி செக்யூலரிசம் அப்படிங்கிறது ஒரு மதத்தை சாராம இருக்கிறது, ஒரு அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் மதத்தை சாராம இருக்கிறது, மதத்தை பரப்புறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அனைத்து மதத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க மதத்தை பின்பற்றுறதுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடமை கொடுக்கறதுக்கு பேர் தான் செக்யூலரிசம். இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறதும் ஆன்டி ரிலீஜியஸ்டிக் ஃபீல் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டுமே வேற வேற. நம்ம வந்து செக்யூலரிசம் டெஃபினிஷன் வந்து பார்த்துடுவோம். செக்யூலர் நாட் கன்சர்ன்டு வித் ரிலீஜியன். ஸோ செக்யூலர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு ரிலீஜனையும் சாராதவங்க. செக்யூலர் அண்ட் செக்யூலரிசத்துக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, செக்யூலர் அப்படிங்கிறது ஒரு பர்சன், ஒரு என்டிட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் இல்லை குறிப்பிட்ட ஒரு 1-2 பர்சனை பற்றி மட்டுமே சொல்றது செக்யூலர். நான் ஒரு செக்யூலர் பர்சன் என்னால் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் பேசிஸ்ல கொண்டு போறதை வந்து நாம செக்யூலர்னு சொல்லுவோம். இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறது ஜென்ரலாவே பாத்தீங்க அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜியன் ஃப்ரம் பப்ளிக் லைஃப், பர்டிகுலர்லி த ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட் வந்து அவங்களுடைய இந்த ஸ்டேட் ஒரு மதத்துல இருந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்ததான்னு பார்த்தோம்னா இப்பயுமே அதெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள் தான் மதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நாடுமே அவங்க மதத்தை ஃபாலோ பண்ணி அதை பரப்புறதுக்கோ இல்லை அதை பாதுகாக்கிறதுக்கோ எல்லா வேலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஸ்டேட் கேன் பி செக்யூலர் ஆர் நான் செக்யூலர் லைக் எ பர்சன். ஸோ ஒரு ஸ்டேட் வந்து செக்யூலராகவும் இருக்கலாம், நான் செக்யூலராகவும் இருக்கலாம். ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணியும் இருக்கலாம், இல்லை ஃபாலோ பண்ணாமையும் இருக்கலாம் ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது. செக்யூலரிசம் இன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல நான் சொன்ன மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் ப்ரீஆம்பிள்ல செக்யூலரிஸ்டிக் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து இன்சர்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த 1976 முன்னாடி வரைக்குமே வந்து செக்யூலரிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கையே கிடையாதுன்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. அங்கங்கே பிரிஞ்சு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14ல பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ எல்லாரையும் சமமாக கவனிக்கணும், எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 14ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக சொல்லியிருக்கு. பிளஸ் ஆர்டிகல் 15ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜன். ஸோ ரிலீஜியஸ் பேசிஸ்ல ஒரு பர்சனை வந்து டிஸ்கிரிமினேட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 15ல சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து செக்யூலரிசம் கான்செப்ட் வந்துருது. அடுத்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக்
எம்ப்ளாய்மெண்ட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் போஸ்டிங்ல வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம அவங்க எல்லாருக்குமே மதம் சம்பந்தம் இல்லாம எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 16ல சொல்லியிருக்கு. அடுத்து ஆர்டிகல் 25 28ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவங்கவங்க மதத்தை ஃபாலோ பண்றதுக்கும் அவங்கவங்க மதத்தை வந்து பின்பற்றுறதுக்கும் மற்றவங்களை பின்பற்ற வைக்கிறதுக்கும் உண்டான எல்லா வேலைகளும் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் சொல்லியிருக்கு. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், எனக்கு வந்து என்ன மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் அதை நான் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ப்ராக்டிஸ் ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொபகேட், அந்த மதத்தை வந்து நான் பின்பற்றுறதுக்கும் மற்றவங்க பின்பற்ற வைக்கிறதுக்கும் நான் என்ன வேலை செய்ய முடியுமோ செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு வேலை ரிலீஜியஸ்டிக் மைனாரிட்டிஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மதத்தை பாதுகாப்பு பண்றதுக்கு உண்டான ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் சொல்றாங்க. ஸோ 14, 15, 16 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் வந்து எந்த மதத்தையும் ஒரு பர்சனை மதத்தின் அடிப்படையில பிரிக்கக்கூடாது, அந்த பர்சனை மதத்தின் அடிப்படையில சலுகைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 14, 15, 16 சொல்லுது. 25ல இருந்து 28ல என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க உங்க மதத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்க மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்றேன் அப்படிங்கிறத 25ல இருந்து 28க்குள்ள அவங்க சொல்லுது. அதாவது அவங்க இண்டிவிஜுவல் பர்சன் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஸ்டேட் வந்து சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா சப்போர்ட் பண்ணாரு. அதுதான் இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற கான்செப்ட் 42nd அமெண்ட்மெண்ட் முன்னாடி இருந்து கான்ஸ்டிடியூஷன் முன்னேற்றமா இருக்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். ஸோ இது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 44 படி என்ன சொல்லுது அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ ஆர்டிகல் 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி சொல்லுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு ஸ்டேட் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு செக்யூலரிசம் ஸ்டேட்டால மட்டும்தான் கொண்டு வர முடியும், வேற யாராலையும் கொண்டு வர முடியாது. அடுத்து ஆர்டிகல் 51 கிளாஸ் E என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரமோட் ஹார்மனி. நீங்க என்ன வேணா மதத்தை, இது வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நீங்க வந்து என்ன மதத்தை வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க, மதத்தை ஃபாலோ பண்ணாம கூட இருங்க, ஆனா ஹார்மோனியா இருங்க, எல்லாருமே ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 51 கிளாஸ் E சொல்லியிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து இந்த செக்யூலரிசம்ங்கிற வேர்டு இல்லாம ஓவராலா மேலோட்டமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் இருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயுமே இருக்கு. இந்த 3 இடமுமே பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிசனுக்கும் முக்கியமானது, நம்ம ஸ்டேட்டுக்கும் முக்கியமானது. இந்த 3 அந்த முக்கியமான இந்த 3 பார்ட்லயுமே செக்யூலரிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மேலோட்டமா இருக்கு. ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் செக்யூலரிசம், கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து எனாக்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்றதுக்கு முன்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட் தானே செக்யூலரிஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையை பிரியாமல் எனாக்ட் பண்றாங்க. முன்னாடியே இதை வந்து வச்சிருக்கலாமே, ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையோ செக்யூலரிஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வைக்காம நம்ம ஓவராலா வந்து கான்செப்ட்லேயே கொண்டு வந்திருக்கோமே, இதை தாண்டி நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூலரிசம் அண்ட் ஆன்டி ரிலீஜியன். ஸோ அந்த மதத்தை வந்து சார்ந்து இருக்கிறதும் அந்த மதமே வேண்டான்னு சொல்றதும் ரெண்டுமே ஒன்னா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மெம்பர் மிஸ்டர் H.V. காமத் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செக்யூலர் ஸ்டேட் டஸ் நாட் மீன் அண்ட் irreligious ஆர் ஆன்டி ரிலீஜியன் ஸ்டேட். ஸோ செக்யூலர் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து மதத்தை வந்து எதிர்த்தோ இல்லை வந்து மதமே வேண்டான்னு சொல்றதோ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செக்யூலர் ஸ்டேட் அக்னாலஜஸ் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் but does not impose any particular religion or the population on the population. So டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செக்யூலர் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா பர்டிகுலரா அந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த நாடுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதமான ஒரு மதமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம does not impose any particular religion on the population, அதுக்கும் மதம் கிடையாது. ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மேலேயும் திணிக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. இந்திரா நேரு காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயண் AIR 1975 SC 2299. ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா 1975ல வந்த கேஸ், இதுவுமே ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் கேஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபைட் தட் ஸ்டேட் ஷுட் நாட் ஹேவ் அ ரிலீஜியன் ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ ஸ்டேட்டுக்குன்னு ஓனா ஒரு ரிலீஜன் இருக்கக்கூடாது. எவ்ரி பர்சன் இன் த கண்ட்ரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பர்சனுக்குமே ஹேஸ் ஃப்ரீடம் ஆஃப் தேர் கன்சைன்ஸ்
ஹேஸ் த ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் ப்ரொபகேட் எனி ரிலீஜியன். ஸோ அந்த ஒரு நாடுக்குன்னு சொல்லி எந்த ஒரு மதமும் இருக்கக்கூடாது, அந்தந்த மக்களுக்கு உண்டான மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு நாடு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செக்யூலரிசம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.